Dear students, so இன்னைக்கு exercise 1.2ல சரிங்களா 6th sum பார்க்க போகிறோம். So question, if S equal to set bracketல square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subset of S. So subdivision 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா the set of shapes which have 4 equal sides. ஸோ அப்போ 4 equal sides அப்படின்னா ஸோ 4 ஈக்குவல் சைட்ஸில் இதில் என்னென்ன 4 ஈக்குவல் சைட்ஸ் மென்ஷன் பண்ணலாம், ஸ்கொயரை மென்ஷன் பண்ணலாம் 4 ஈக்குவல் சைட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம்பஸ் சொல்லலாம். ஸோ ரிமைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஈக்குவல் சைட்ஸாக இருக்காது. ஸோ அப்போ ஸ்கொயர்ன்றது 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ராம்பஸ் ஆல்சோ 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 4 ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னா சரியா 4 ஈக்குவல் சைட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஷேப்ஸோடைய நேம் மட்டும் ரைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் இதை ஏன் டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ அவன் கேட்டிருக்க சப்செட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் த சப்செட்னு தான் கேட்டிருக்கேன். அப்போ எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சப்செட் அப்படின்னா சப்செட்னா அது ஸ்கொயர் நம்ம ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்து ஸ்கொயரு. ஸோ நிறையா பேர் இந்த செட் ப்ராக்கெட் போடுறதுல மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்க மறுபடியும் அகைனு. ஸோ சொல்கிறது நான் ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் அமைச்சுட்ருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஸோ அது வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராம்பஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ த செட் ஆஃப் ஷேப்ஸு விச் ஹேவ் 4 ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் ஒன்று இருக்குது, ராம்பஸ் இருக்குது, ரைட். ஸோ அப்போ ரெக்டாங்கிளாக வந்து அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட். 2 சைட்ஸ் ஆர் ஒன்லி ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ சர்க்கிள்ன்றது இது ஆன்சராக இருக்கும். அப்போ எலம்ஸ் ஆஃப் த சப்செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோட நம்ம ரைட் பண்ணால் பி ஈக்குவல்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ இதோடைய ரேடியஸ். ஸோ த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ். அப்போ ரேடியஸ்ன்றது சர்க்கிளில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆன்சர் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ரைட் பண்ணுறேன். த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி அப்படின்னா ஸோ ட்ரையாங்கிள் தான் சொல்லுவோம். ஸோ த சம் ஆஃப் த ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ரைட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை நான் வந்து தேர்ட் சப்டிவிஷன்றனால இது சி ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிள். ஸோ ரிமைனிங் எதுவுமே 180 டிகிரியில் வராது. ஸோ ட்ரையாங்கிள் மட்டும்தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரியாக இருக்கும். த சம் ஆஃப் த ஆங்கிள் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி அப்படின்னா சரி ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸ் இப்போ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா அப்படின்னா இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது சரியா 1 2 3 ஆங்கிள்ஸ். ஒவ்வொரு ஆங்கிள்ஸும் நம்ம என்ன சொல்லுவோம், ஈச் ஆங்கிளும் 60 டிகிரி 60 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ 6 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரின்றது நமக்கு வந்துடும். ஸோ அப்போ என்னது சி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள்னு மென்ஷன் ஆயிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5 சைட்ஸுன்றதே நம்மகிட்ட எதுவுமே ஸ்கொயர்ன்றது 4 சைட்ஸு அண்டு ரெக்டாங்கிள்ன்றது 4 சைட்ஸு, ராம்பஸ்ன்றதும் 4 சைட்ஸு. ஸோ எல்லாமே 4 சைட்ஸ் தான் இருக்குது. 5 சைட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ சர்க்கிள் சைட்ஸ் இருக்காது. ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 5 சைட்ஸுன்றது எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எம்டி செட்டு. ஸோ இது எம்டி செட்னு சொல்லலாம், நல் செட்னு சொல்லலாம், வாய்ட் செட்னு சொல்லலாம். ஸோ 3 டைப்ஸ் சொல்லலாம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன்னால டி ஈக்குவல் டுன்னு ரைட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எந்த 5 சைட்ஸுன்றது எதுவுமே இல்லை இந்த இதில். ஸோ அப்போ 5 சைட்ஸ் இல்லை, அதனால நான் வேணும்னா எம்டி செட்டு அப்படின்றத போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 7th சம்மு. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இதோடைய சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா அகைன் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கமா பின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 1 எலமெண்ட்டு, இது ஃபுல்லாக ஒரு செட்டுன்னு வச்சுக்கிறோம், இது செகண்டு சரிங்களா. அப்போ 1 2 அப்போ இதோட சப்செட் ரைட் பண்ணோம் அப்படின்னா ரைட் இதில் நம்ம எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்செட் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா இது 2 பவர் n ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் n ஆஃப் ஏன்னு வரும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இதில் என்ன இருக்குது நம்பர் ஆஃப் ஏன்னும் போது ஸோ 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 2ன்னு இருக்குது. அப்போ 2 பவர் 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு 2ன்னு ரைட் பண்ணுவோம். 2 2s are 4. அப்போ இதில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த 4 எலமெண்ட்ஸ்ன்ற வந்து பார்த்தா அப்படின்னா ஸோ சப்செட் ஆஃப் ஏ ரைட் பண்ண போகிறேன். சப்செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட் எடுத்து எப்பொழுதும் போல் எம்டி செட் ரைட் பண்ணுவோம். எம்டி செட் ரைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ரைட் பண்ணுறேன் ஏ. அது ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும் ஏ. அடுத்த செகண்ட் எலமெண்ட் ரைட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் எலமெண்ட் இந்த இது ஃபுல்லாகவே இது செகண்ட் 1 2ன்னு வச்சுக்காதீங்க. இது ஃபுல்லாகவே செகண்ட் எலமெண்ட்னு வச்சுக்கணும். அப்போ செகண்ட் எலமெண்ட்ஸை ரைட் பண்ணுறேன் ஏ கமா பி. அது ஃபுல்லாகவே ஒரு செட் அவ்வளோதான். அப்போ ஏ கமா பி. அப்போ 1 2 3 இன்னும் ஒன்லி 1 தான் எழுதணும். அப்போ இது ஃபுல்லாக இந்த 2 செட்டி போத்தையும் ரைட் பண்ணோம் அப்படின்னா அது லாஸ்ட் செட் ஆகிடும். அப்போ ஏ கமா பி. ஸோ நீங்கள் 3 எலமெண்ட்ஸ்னு நினச்சிட்டு 2 பவர் 3ன்னு போட்டு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது 2 பவர் 8 எலமெண்ட்ஸ் ரைட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே இது 1 எலமெண்ட்டு இது ஃபுல்லாகவே செகண்ட் எலமெண்ட்னு வச்சுக்கணும். அப்போ அதோட ஃபார்மா 2 பவர் n ஆஃப் ஏ 2 பவர் ஸ்கொயர்டு 2 பவர் ஸ்கொயர் வேல்யூ வேறு 4. அப்போ 4 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ணும். ஃபஸ்ட்டு எம்டி செட்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ இப்படி நான் எம்டி செட் இப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஆர் பையும் போடலாம். ஸோ இல்லை அப்படின்னா பை அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ 0 மாதிரி போட்டு அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது பை. ஸோ அதேமாதிரி இது ஃபஸ்ட் எலமெண்ட் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. அப்போ 4 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. இதான் சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இதை ரைட் பண்ணால் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல் 8 சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸு. ஸோ பவர் செட்னு கேட்டிருக்கான். பவர் செட்னா ஒன்றில் முதல்ல சப்செட் ரைட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ரைட் பண்ண மாதிரியே தான் சப்செட் ரைட் பண்ணிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சரிங்களா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏன்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஸ்டார்டிங்கில் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு செட்டுன்னு ரைட் பண்ணுறது தான் பவர் செட்டு. அப்போ ஸ்டார்டிங் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சரிங்களா அது ஒரு செட்டுன்னு எழுதணும். அதான் பவர் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சப்செட்டை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும். சப்செட்டை ரைட் பண்ணிட்டதுக்கப்புறம் பவர் செட்டை டேட்டா ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சம்மையாதுன்றனால தான் ரெண்டும் ஒரே இதில் போட்டிருக்கிறேன். சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ இதில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா சப்செட் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எலமெண்ட்ஸ் இது 1 2 ஆனால் இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது 1 செட்டுன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது நமக்கு. ஸோ ஏ கமா பி இப்போ தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ இது 1 எலமெண்ட்டு இது 1 எலமெண்ட் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா 2 பவர் n ஆஃப் ஏ ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர் வேல்யூ 4. ஸோ அதே மாதிரி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன பண்ணுவோம் 4 எலமெண்ட்ஸ் ரைட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டுன்றது எம்டி செட் ரைட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ அது சப்செட் ஆஃப் இல்லை எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ணணும். ஸோ செகண்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ரைட் பண்ணிட்டேன். ஸோ தேர்டு பி எலமெண்ட் அடுத்த போத் எலமெண்ட்டு சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது ஒரு சப்செட் ஆயிரும். ஸோ அப்போ ஏ கமா பி அப்போ 4 எலமெண்ட்ஸ் ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பவர் செட்டு. ஸோ பவர் செட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். பவர் செட் ஆஃப் த ஃபாலோவிங் தான் எடுத்திருக்கான். ஸோ அப்போ பி ஆஃப் ஏன்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஆஃப் ஏன்றது எப்படின்னா ஒன்றும் இல்லை இதில் இருக்கிறது ரைட் பண்ண போகிறோம். சரி இது ஒரு செட்டுன்னு ரைட் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் எண்டிங்கில் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ்டு அவ்வளோதான். ஸோ அப்போ பாருங்கள் இப்போ ரைட் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் எலமெண்ட். ஸோ ஏ கமா பி அகைன் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் சொன்னேன். ஸோ இது ஒரு ஃபுல்லாகவே இது ஒரு செட்டுன்னு மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது தனித்தனி எலமெண்ட்ஸ்னு வச்சுட்டு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிங்க. அதை பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்.